பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று அமைச்சர் சக்கரபாணி 4 பேருந்துகளை கொடியசைத்து துவக்கி வைத்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களுக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் நகர மற்றும் புறநகர பேருந்துகள் நாள்தோறும் இயக்கப்பட்டு வருகிறது. அரசு சார்பில் இயக்கப்படும் நகர பேருந்தில் மகளிர் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் இலவச பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த வகையில் எண்ணெய்கொள்புதூர், சார்பர்த்தி ஆகிய 2 கிராமங்களில் உள்ள பொதுமக்கள் தங்கள் கிராமங்களுக்கு கூடுதல் பேருந்து இயக்கப்பட வேண்டும் என கோரிக்கை வைத்திருந்தனர். இந்த நிலையில் அவர்களின் கோரிக்கையை ஏற்று புதியதாக 4 பேருந்துகளை தமிழக உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதன் மூலம் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதால் மகிழ்ச்சியடைந்தனர். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் சரையு, சட்டமன்ற உறுப்பினர் மதியழகன், நகரமன்ற தலைவர் பரிதவனா, போக்குவரத்து துறை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். கல்பாக்கம் அருகே கடலுக்கு சென்ற மீனவர்களின் வலையில் சுமார் 10 டன்னுக்கு மேற்பட்ட கவலை மீன்கள் பிடிபட்டதால் மீனவர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கல்பாக்கம் அருகே சதுரங்கப்பட்டினம் பகுதியில் ஏராளமான மீனவர்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் 10 நாட்டு படகுகளில் மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு சென்ற நிலையில் அதிர்ஷ்டவசமாக வலையில் சுமார் 10 டன்னுக்கும் அதிகமான கவலை மீன்கள் பிடிபட்டுள்ளது. இவற்றை கரைக்கு கொண்டு வந்த மீனவர்கள் ஒரு பெட்டி ரூபாய் 700 என்ற விலையில் மொத்தமாக ஏற்றுமதி செய்தனர். இதனால் நல்ல லாபம் கிடைத்துள்ளதாக மீனவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இந்த நிலையில் வங்கக்கடலில் நீரோட்டத்தில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதால் கவலை மீன்கள் அதிக அளவில் கிடைத்துள்ளதாகவும் கடல் நீரோட்ட மாறுபாடு காரணமாக ஒரு சில நாட்களுக்கு வேறு மீன்கள் கிடைப்பது கடினம் எனவும் தெரிவித்தனர். நாகர்கோவில் திருவனந்தபுரம் தேசிய நெடுஞ்சாலையில் கார் ஓட்டுநருக்கு திடீரென ஏற்பட்ட உடல்நலக் குறைவால் கட்டுப்பாட்டை இழந்த கார் எலக்ட்ரிக் பைக் குடோனில் புகுந்ததில் 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தது. கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் பகுதியைச் சேர்ந்தவர் ஜார்ஜ். இவர் திருவனந்தபுரத்தில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றுவிட்டு காரில் வந்து கொண்டிருந்தார். அப்போது திருவனந்தபுரம் நாகர்கோவில் தேசிய நெடுஞ்சாலையில் வந்தபோது திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டு கார் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் தாறுமாறாக ஓடியுள்ளது. அப்போது அந்த பகுதியில் செயல்பட்டு வரும் தனியார் இருசக்கர வாகன குடோனில் புகுந்துள்ளது. இதில் வாகனம் வாங்க வந்த நட்டாளம் பகுதியைச் சேர்ந்த பாலாஜி என்பவர் காயமடைந்தார். மேலும் விபத்தில் 10க்கும் மேற்பட்ட இருசக்கர வாகனங்கள் சேதமடைந்தது. காயமடைந்தவர் குழித்துறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த களியக்காவிளை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். வேலூரில் குடியிருப்பு பகுதிக்கு அருகே டாஸ்மாக் கடை திறப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பள்ளி மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பானது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் புதிய பேருந்து நிலையம் அருகே ராஜகணபதி நகர், ஜே நகர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதி அமைந்துள்ளது. இங்கு புதிதாக டாஸ்மாக் கடை திறப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. இதனால் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் டாஸ்மாக் கடை அருகே பந்தல் அமைத்து போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் அதே பகுதியில் உள்ள நகராட்சி துவக்கப்பள்ளி மாணவர்கள் பள்ளிக்கு செல்லாமல் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் சமைக்கப்பட்ட உணவை சாப்பிட மாட்டோம் என பெற்றோர்களுடன் சேர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த வட்டார கல்வி அலுவலர் பள்ளி மாணவர்களின் பெற்றோர்களிடம் உணவை சாப்பிடும்படி கேட்டுக் கொண்டனர். அதற்கு பெற்றோர்கள் இங்கு மதுக்கடை வராது என உறுதியளித்த பின்னரே மாணவர்களை பள்ளிக்கு அனுப்புவோம் என அதிகாரிகளிடம் தெரிவித்ததால் பரபரப்பானது. புதுச்சேரியில் குரூப் பி அரசு பணியிடங்களை நிரப்புவதில் மிகவும் பின்தங்கிய வகுப்பினருக்கான பிரிவை ரத்து செய்ததை கண்டித்து அரசு அதிகாரிகளின் உருவ பொம்மையை எரித்ததால் சமூக அமைப்பினருக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. புதுச்சேரி அரசு சார்பில் குரூப் பி பணியிடங்களை நிரப்புவதற்காக வெளியிடப்பட்டுள்ள அறிவிப்பாணையில் மிகவும் பின்தங்கிய வகுப்பினர், அதிகம் பின்தங்கிய வகுப்பினர், பின்தங்கிய இஸ்லாமிய வகுப்பினர் ஆகியோருக்கான இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனால் பெரும்பான்மையாக உள்ள 70% மக்கள் பாதிக்கப்படுவதாக அரசியல் கட்சிகள் மற்றும் பல்வேறு அமைப்புகள் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர். இதற்கு அரசு அதிகாரிகள் 2 பேர் தான் காரணம் என கூறி பல்வேறு சமூக அமைப்பினர் அண்ணா சிலை அருகே அவர்களை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்நிலையில் திடீரென அவர்கள் மறைத்து வைத்திருந்த அரசு அதிகாரிகளின் புகைப்படங்கள் மற்றும் 2 உருவ பொம்மைகளை எரித்தனர். இதனை கண்ட காவல்துறையினர் அதனை பறிமுதல் செய்ய முயற்சி செய்தபோது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனால் போராட்டத்தில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்டோரை காவல்துறையினர் கைது செய்தனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.